ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஆல்ரெடி இந்த விதிமீறல் அப்படின்ற விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருது. அதனால தான் இந்த மைக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு இவங்களுக்கு பதில் இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போன வாரம் முழுக்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பிக் பாஸ் கொடுத்துருந்தார். அது இந்த வாரமும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமில் இந்த பிக் பாஸ் 8 முடிகிற வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்ட்டு இருக்கும்போது போன வாரம் தான் வந்து சாச்சனா வந்து சாப்பாடை வந்து விஜய் விஷாலுக்கு தான் நினைக்கிறேன் ஊட்டி விடும்போது இந்த மாதிரி வந்து கடுமையாக வார்னிங் கொடுத்தார் பிக் பாஸ். இந்த மாதிரி ப்ரொவிஷன் டாஸ்க்குன்னு உங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு வந்து ஷேர் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருந்தார். அதை மீறியும் பாய்ஸ் டீம் கஷ்டப்படுறவங்க சொல்லிட்டு அரிசிலாம் வந்து நைஸாக திருடி அவங்க பக்கம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டெலாம் தெரிவிச்சிருந்தார். பிக் பாஸ் என்னை திட்டினாலும் பரவாயில்ல பண்ணியிருந்தேன்னு பண்ணுறேன், எனக்கு வந்து அவங்கள பார்க்க பாவமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னத்துக்கு வந்துட்டு பிக் பாஸ் வந்து திட்டினாரோ எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு. அதே விஷயங்களை இங்கே வந்து தர்ஷிகா வந்து விஜய் விஷாலுக்கு ஊட்டுறாங்கங்கோ, அது இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஊட்டுறாங்கங்கோ, இன்னையா நடக்குது அப்படிமா இருந்துச்சு. அதை மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நைட்டு தானே ஜாக்லின் கிட்ட சொன்னாங்க அதான் லவ் பண்ணுறாங்களே அதனால் வந்து ஆசையில் ஊட்டி விட்றாங்க, இது ஒரு தப்பா அப்படின்னு. தப்பு தாங்க. ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பாய்ஸ் கேர்ள்ஸ்னு போயிட்டுருக்குது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. மீறியும் வந்து ஊட்டி விட்றாங்க. என்ன அர்த்தம்? சரி, ஜாக்லின் கிட்ட என்ன சொன்னாங்க அவங்க? உள்ளுக்குள்ளே காதல் இருக்குது, நான் வெளிப்படுத்த மாட்டேன், சிரிப்பு மூலம் மட்டும்தான் வெளிப்படுத்துன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ என்ன ஊட்டி விடுறது புதுசாக? அப்போ அவருக்கு டவுட் வரும்ல. அப்போ இவங்க வந்து இன்டைரக்டாக அதை காமிக்கிறாங்கல்ல. இதையும் செய்வாங்களாம், அங்கே அப்படியும் சொல்லுவாங்களாம், ரூல்ஸையும் மீறுவாங்களாம், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. பட் என்ன தான் வந்துட்டு நம்ம உருண்டு பிறண்டு இது பண்ணாலும் ஒற்றை மணி தான் ஒட்டுன்ற மாதிரி தர்ஷிகா என்ன தான் வந்துட்டு காப்பாற்றிக்கன்னு நினச்சாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் என்னமோ அவங்களுக்கு செக் வச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக ஓட்டே வரல, அவங்ககிட்டருந்து பர்ஃபார்மன்ஸும் வரல. அதனால் அவங்களுக்கு பயம் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு காதல் ட்ராக்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதுவும் கடைசியில் வந்து காதல் ட்ராக் மாதிரி இல்லாமல் வார்னிங் கொடுக்குற ட்ராக் அளவுக்கு போயிருக்கு. பிக் பாஸ் இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறா, எப்படிப்பட்ட வார்னிங் கொடுக்க போகிறா தெரியலனா ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார், அதுக்கப்புறமா சிவியராக ஆக்ஷன் எடுக்கிறது தான் பிக் பாஸோட வேலையை. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாதிக்கவும் பட்டிருக்காங்க. இப்போ தர்ஷிகாவுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது தெரியல. சரி பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களா.